நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதா இங்க சட்டம். சட்டமய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் போதைப் பொருள் பயன்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரீசெண்டாக நிறைய சர்ச்சைகள், நிறைய நடிகரோட பசங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களில் மாட்டிக்கிறாங்க. நிறைய நடிகைகள் மாட்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய நடிகைகள் கிட்ட இருந்தும் நடிகர்கள் கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா இந்த போதைப் பொருள்ன்ற ஒரு விஷயம் நிறைய மீட்கப்படுது அப்படின்ற கண்டிப்பாக நியூஸஸ் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். போதைப் பொருள்ன்ற விஷயம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு ரொம்ப பேசக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, அதோட பயன்பாடு பார்த்திங்கன்னா நாளடைவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே வர்றது நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு 7 வழக்குகள் பதியப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த போதைப் பொருள் சம்பந்தமாக மட்டும். அது என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த போதைப் பொருளில் பயன்படுத்துகிற நபர்களுக்கு அல்லது இந்த போதைப் பொருளில் இருக்க முக்கியமான சில சட்ட விஷயங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி இந்த NDPS ஆக்டில் நிறைய சட்டங்கள் பேசியிருப்போம், நிறைய பிரிவுகளை பற்றி பேசியிருப்போம். அது எல்லாத்தையும் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்றதை நம்புகிறோம். காரணம் என்னென்னா, ரீசெண்டாக அந்த விக்ரம் படத்தில் பார்த்திங்கன்னா போதைப் பொருளோட அந்த ஒரு எஃபெக்டை பற்றி சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதை என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 10 வருடம் கழிச்சு கண்டிப்பாக ட்ரங்க் அண்ட் டிரைவிங்கே இருக்காது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன அப்படின்றத நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், அல்லது இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா இந்த போதைப் பொருள்ன்ற ஒரு பழக்கம் நிறைய நாடுகளில் அதிகமாகவே ஒரு பயன்பாட்டில் இருக்குது. இது இல்லீகலாக தான் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் புழக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த போதைப் பொருளை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 4 விதமாக நம்ம ஈஸியாக பிரிச்சிடலாம். பார்த்திங்கன்னா அதிகமாக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய போதைப் பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒன்று ஹெராயின், அப்புறம் கொக்கைன், இன்னொன்று LSD அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கிறிஸ்டல் மெத் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துறோம். ஃபஸ்ட்டு விஷயம், இது எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவன் தான் முக்கியமான காரணம். இந்த ஒப்பியம் இவன் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பிளான்ட்டு. இவன் வளர்ந்ததுக்கப்புறம் இவன் எடுத்து வர கெமிக்கல் ப்ராசஸில் பார்த்திங்கன்னா ஹெரோயின், கொக்கைன் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நிறையா ஒரு போதைப் பொருள்களை அந்தந்த ஒரு கெமிக்கல் மெத்தட்ஸுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஹெராயினும் கொக்கைனும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, நிறைய படங்கள்லேயும் நிறைய நியூஸில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த LSDன்னு சொல்லக்கூடிய விஷயம் கொஞ்சம் ரேராக தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த LSD அப்படின்னா பார்த்திங்கன்னா லைசெர்ஜிக் ஆக்சிட் டைஎத்திலமைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதுவும் ஒரு கெமிக்கல் மெத்தட்லேருந்து வரது தான். இதில் பார்த்திங்கன்னா இதை மாத்திரையாகவும், அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பீசஸாக பார்த்திங்கன்னா ஒரு நாக்குக்கு கீழே வச்சு கூட நம்ம இதை ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். இதோட அந்த ஒரு எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மற்ற இதை கம்பேர் பண்ணுறப்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிறிஸ்டல் மெத் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது ஒரு ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி இருக்கும். இந்த ஐஸ் க்யூப்ஸை இதை ஸ்மோக் பண்ணலாம், அதை இன்ஹேல் பண்ணலாம். அது பயன்படுத்துகிறவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றதை பொறுத்து இது எல்லாமே ரொம்ப ஆபத்தானது. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த நார்காட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்ட் படி இது எல்லாமே சட்டவிரோதம் அப்படின்றத நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை உற்பத்தி பண்ணுறது, பயன்படுத்துறது, பொசஸ் பண்ணி வச்சுக்கிறது, பர்ச்சேஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, அப்புறம் இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்தியாவுக்குள்ளே வியாபாரங்கள் பண்ணுறது, இந்தியாவுக்கு வெளியே வியாபாரம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. இதுக்கும் பார்த்திங்கன்னா அதற்கான தண்டனைகளும் பார்த்திங்கன்னா இந்த NDPS ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருள் பயன்பாட்டுக்கான தண்டனையை 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்மால் குவான்டிட்டி. அப்படி யாராவது ஒரு நபர் ஸ்மால் குவான்டிட்டி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகபட்சமாக 1 வருடம் சிறையும் 10,000 ரூபாய் ஃபைனும். அப்புறம் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த கமர்ஷியல் குவான்டிட்டிக்கு குறைவாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, குறைவாக பயன்படுத்துகின்ற நபர்களுக்கு 10 ஆண்டுகள் வரைக்கும் அப் டு 10 இயர்ஸ் பார்த்திங்கன்னா சிறை தண்டனையும் 1 லட்சம் வரைக்கும் ஃபைன் போடலாம். அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் குவான்டிட்டி பயன்படுத்துகிறவங்களுக்கு 10லேருந்து 20 வருடம் வரைக்கும் பார்த்திங்கன்னா சிறை தண்டனையும், அதிகபட்சம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபைன் போடுறதுக்கான
சட்ட அம்சங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டிபிஎஸ் ஆக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடியது 1 கிலோவுக்கு கீழே இருந்தது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் குவான்டிட்டி, 20 கிலோவுக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்கிள் வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு தருது. என்னென்னா பயன்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிட்டியை வச்சு நீங்கள் கணக்கு பண்ணக்கூடாது. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுகர்லையோ அல்லது சாக் பீஸ் பவுடரில் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கைனோ அல்லது ஹெரோயினோ கலந்து ஒரு நபர் வந்து விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொக்கைனை தனியாக பிரிச்சுட்டு அந்த கலக்கப்பட்ட பொருளை தனித்தனியாக பிரிச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் குவான்டிட்டி என்ன அப்படின்றத பிரிப்பாங்க, எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்றத பிரிப்பாங்க. ஆனால் இந்த மைக்கேல் கேஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2008 வந்து தீர்ப்பு வந்து அதுலேருந்து ஸ்மால் குவான்டிட்டி அந்த ஹை குவான்டிட்டி அதெல்லாம் கிடையாது. ஒரு நபரை போதைப் பொருளை பிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த பயன்படுத்தக்கூடிய போதைப் பொருள் வந்து எவ்வளோ ஒரு அமௌண்ட் இருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து எடுக்காமல் அப்படியே வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது தான் வந்து அந்த தீர்ப்பு. இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஏன் வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவிங்னு ஒரு 10 வருஷத்தில் இருக்காது அப்படின்னு சொன்னோன்னா காரணம் என்னென்னா ட்ரக்ஸ் பயன்பாடு வந்து அதிகமாகிடுச்சு. இப்போ வந்து போலீஸ் வந்து அந்த ஆல்கஹால் பயன்படுத்துகிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரங்க் பண்ணிட்டு வரவங்களை வந்து இந்த ஆல்கஹால் மீட்டரை வச்சு கண்டுபிடிப்பாங்க. அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் நாட்களில் இன்னும் ஒரு அட்வான்ஸாக போயிட்டு பிளட் டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலைமை மாறும் அப்படின்றத நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். காரணம் என்னென்னா தமிழகமாக இருந்தாலும் சரி இந்தியாவுக்குள்ளே எல்லா ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரக்ஸோட பயன்பாடுன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்த போதைப் பொருட்களை வந்து எப்படி வந்து அரசாங்கமோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா அதற்கான அதிகாரிகள் வந்து எப்படி வந்து இதை இதுக்கப்புறம் வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றத காத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.